வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங் ஸ்பார்டன்ஸ். கடைசி எபிசோடு, அதாவது 7ஆம் எபிசோடு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மீலி பிட் அட்டன் பண்ணோம். மீலி பிட்டில் 2 சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணி 3வது சேலஞ்சாக நம்ம மீலி பிட் மாஸ்டருக்குள்ளே சண்டை போட்டோம். அந்த 3 அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிட்டத்தட்ட ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான். அந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மீலி பிட்டை ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொஸ்ட் பண்ணுவோன்னு போனோம். பார்த்தீங்கன்னா அங்கே ஓல்வெண்ட், அப்புறம் இன்னொருத்தவன் வந்து கார்ஜா மேஜிஸ்ட்ரேட், அவனுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரிசில் பேக்ஸ் வந்ததுக்கு நீங்கள் தான் கார்ஜா தான் காரணம், அதனால எங்களால் வேலை பார்க்க முடியாது, நான் வேலையை நிறுத்தி வச்சிருக்கேன்னு ஓல்வெண்ட் சொல்கிறான். அதுபோக அவன் திருட்டுத்தனமாக அதில் பணம் சம்பாதிக்க பார்க்குறான். அந்த கார்ஜா மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறாரு, எனக்கு எதுவும் தெரியாது, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரிசில் பேக் சம்மந்தம் இல்லாமல் எங்கேருந்தோ வந்துருச்சு, உண்மையை சொல்லணும்னா அவங்க மலைகளுக்கு அந்த பக்கம் வெஸ்ட் சைடில் இருந்ததுங்க, எப்படின்னே தெரியல, அங்கே திடீர்னு ரெக்க முளைச்ச மாதிரி மலைகளுக்கு இந்த பக்கம் எப்படி வந்துச்சுன்னு தெரில. அதுங்க வரப்போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இடம்லாம் அதிரி ஒரு மாதிரி பூகம்பமாக வந்து டம்முன்னு உடச்சிக்கிட்டு மலையை விட்டு வெளியே வந்துருச்சுங்க. திடீர்னு அங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. நான் அரண்டுக்கிட்டு நேரம் இங்கே ஓடி வந்துட்டேன் செயின் ஸ்கிரேப்புக்கு வந்து. ஏன்ட்ட தான் முதல் சொன்னானே தவிர மற்றபடி அது எப்படி நடந்துச்சு என்ன வந்துச்சு எதுவுமே தெரில. தயவு செஞ்சு அது எப்படி இதாக வந்து செஞ்சிச்சுன்னு கண்டுபிடிங்க. ஒரு கோரிக்கிட்டு தான் அந்த விஷயம் நடந்துச்சு, கண்டுபிடிச்சி ஊழினோட வாயாடைங்க நம்ம வந்து சண்டமுக்கு போயே ஆகணும். நம்ம இந்த இது பேரன் நைட்டில் போகணும்னாலே இங்கே எல்லா வேலையும் பழையமாக நடந்தாகணும் அப்படின்னு நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கான். அதை பண்ணோன்னு நம்ம கிளம்பும் பார்த்தா நடுவில் இன்னொரு சைடு கொஸ்ட் வந்துச்சு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கேமில் நம்ம ஒரு 4-5 சைடு கொஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டு போனால் தான் வர வெளியே எல்லா கொஸ்ட்டும் முடிகிற மாதிரி இருக்கும். அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். அந்த சைடு கொஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் சமைக்கிறவே இருக்கான். அவன்கிட்ட போய் நம்ம சாப்பாடு வாசம்லாம் செம்மையாக இருக்கே, எனக்கும் கூட கொஞ்சம் சாப்பாடு கொடு, நான் ஒயிடில் போய் சண்டை போடுறவ செய்கிறவ, நான் ஒரு சாப்பாடு யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேமில் மெயினான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு ஒவ்வொரு சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஹெல்த் பெர்மனெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் நேரத்துக்கு, இல்லைனா எவ்வளோ அடி வாங்கினாலும் இதாகிறது, பாய்சன் ரெசிஸ்டன்ஸு, ஐஸ் ரெசிஸ்டன்ஸு, அந்த மாதிரி நமக்கு அட்வான்டேஜஸ் கிடைக்கும். ஆனால் அவன் என்ன சொல்லுவான், எனக்கு வந்து சோர்ஸஸ் இல்லை, சப்ளை இல்லை, ஃபுட் சப்ளை இல்லை, சாப்பாடு சமைக்க பொருளும் இல்லை, தேவையான சாப்பாடுக்கு தேவையான பொருளும் இல்லை, சமைக்கிறதுக்கு தேவையான பொருளும் இல்லை, என்னோட பாத்திரம்லாம் ரொம்ப இதாகிடுச்சு, வேணா நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நான் அதை ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி சொல்கிறான். ஏடா வேணும்னு கேட்குறப்ப கொஞ்சம் கறி இலை இது 2ம் போக எனக்கு பாத்திரத்துக்கு, இது வந்து சாப்பாடுக்கு, எனக்கு அதை சமைக்கிறதுக்கான பாத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் கேட்குறான். அந்த மெட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஸ்க்ரான்சர்ட்டு இருக்குது, இந்த 3 ரெடி பண்ணி கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்றான். அதோடு நம்ம பாஸ்ட் எபிசோடு முடிக்கிறோம். இன்றைக்கான எபிசோடில் நம்ம பிரிசில் பேக்ஸோட பிரச்சனை என்ன, எப்படி வந்துச்சுங்கிறத தேடி போகிறோம். ஓகே ஸ்பார்டன்ஸ், வாங்க ஹரிசான் ஃபைபர் இன்வெஸ்டின் அப்போகல்டிக் வேர்ல்டுக்குள்ளே மூழ்கலாம். ஓகே ஸ்பார்டன்ஸ், டேஷ் ஆஃப் கரேஜ் அவனோட கண்டென்ட் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ அவனோட சேர்த்து பண்ணிடுவோம். இது அதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஏதோ காமிக்குது, என்னன்னு பார்ப்போம். என்ன அது, ரொம்ப ஓவராக வழியில் போயிட்டீங்களா, வாங்க நம்ம கொஞ்சம் மூண்டை மாத பார்ப்போம். என்ன பேசுகிறேன், இது வேணான்னு பார்ப்போம். வேறு ஏதாவது இருக்கா, இப்போ வேணாம். ஏய், நம்மகிட்ட சண்டை போட்டு போனாலே பேசலாமா? பேசலாம், பெட்ரோட்ட பேசுவோம். அப்போ கடைசியில் சரக்காக வந்துட்டேன், வா உட்காரு, நம்ம கொஞ்சம் பேசுவோம். நம்ம கூட சண்டை போட்டு போயிட்டேன். உண்மையை சொன்னால் ஒருவன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணி வரணும் எதிர்பார்த்தேன். ஓகே, ஃபயர் அண்ட் ஸ்பிட்டா, என்னடா புதுசாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபயர் அண்ட் ஸ்பிட் என்ன சொல்லுன்னு சொல்கிறேன். ஓந்து பார்க்கல குடிக்கலாமா? அது பெல்லோட நடந்த பிளாஸ்ட். ஓ, ஃபோர்ஜை ரெடி பண்ண முடியல, அதனால எதுவும் பண்ண முடியாமல் நாங்கள் சும்மா சரக்கு அடிச்சுட்டு இருக்கேன். பிரிசில் பேக்ஸ்னால் நடந்த பெரிய பஞ்சாயத்தில் உடம்பு ஏகப்பட்டு போய் இறந்துட்டாங்க. அதை புதைக்கிற டைம் சரியாக போய் செஞ்சிருச்சு. ஓய், வெப்பனை டேபிள் வந்து தர்றான் நாயே, ஆரம்பிட்டான் சின்ன பையன். சரி, அவனுக்கு என்ன கவனிக்காத. ஓ, சரக்கு அடிச்சு நல்லா தூங்கினா எனக்கு எல்லாம் சரியா போயிடும், இல்லைனா இந்த மாதிரி புலம்பிட்டு இருப்பேன்ற மாதிரி சொல்கிறான். ஓகே, நான் நீ ஃப்ரீ பிளப் நினச்சேன். மெரிடியன் நடந்த பெரிய பஞ்சாயத்துக்கு அப்புறம் நான் பின்னாடி போனேன், ஆனால் அங்கே எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கு. அது அந்த இடம் எனக்கு தேவை, அந்த இடத்துக்கு என்ன தேவைப்படல. ஆனால் பேரன் நைட்டில் புதுசாக யாரும் ரெடி பண்ணி நினச்சேன், அதனால வரலான்னு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீ இதை விட்டு திருப்பி ஈஸ்ட் போகலாம்ல. நான் போய் ஒரு ஃபோர்ஜ் இருக்க விரும்பல, யாராவது இங்கே ஒர்க் பண்ணுறது செய்யாது கவனிக்க செய்ய இருக்கணும்ல, அதனால நான் அங்கே இருக்கேன். சரி, ஊழல் பற்றி ஏதோ சொல்கிறேன். இந்த இடத்துல எல்லாமே ஊழல் பற்றி தான்.
அவன் எப்படி சார்ஜா வந்தான்? அவன் எல்லாத்தையும் விட வந்துட்டான் ஒரு அணில் முந்திரியை தேடி ஓடி வர மாதிரி. அப்புறம் அவன் அந்த பேரன் லைட்டை ரீபில்ட் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி ரெடி பண்ணி அவன் தான் அந்த இடத்துல முதல் மாதிரி இருக்கான். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்க எல்லா இதெல்லாம் காசு போற மாதிரி இருக்கோ அதை பூரா அவன் தான் ரெடி பண்ணி அந்த இன்வெஸ்டர்ஸ் தரான்ற மாதிரி சொல்றான். அதான் நான் அந்த அவன் சொன்னதான் அந்த கன்செஷன் டிகிரியில் நம்ம மேஜிஸ்ட்ரேட் சைன் போடணும்னு சொல்லி அவன் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அது மூலியமாக நிறையா பணம் கிடக்கும் தான். சரி டான் பையன் பிரிஸ்டல் பாக்ஸ் அதிகமாக தெரியுது அப்படின்னு ஏப்ப விட்டுருக்கேன் பேசுங்க. ஏன்டா எவ்வளோ முக்கியமானது பேசுவோம் ஏப்ப விட்ற? அவங்க எங்கேருந்து வந்துச்சுங்க? அதுதான் பிரச்சனையே, யாருக்குமே தெரியல. திடீர்னு சம்மந்தமான ஒரு நாள் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வேலையை பூரா சுற்றி ஓடி மடிச்சு எல்லாத்தையும் வெடிக்க விட ஆரம்பிச்சிச்சு. ஏகப்பட்ட நல்ல மக்கள் இறந்துட்டாங்க. ஆனால் வேன்கார்ட்ஸ் சில பேர் அதை எடுக்க பார்க்குறாங்க. அவங்க வந்தாங்களா? ஆமாம், சர்ப்ரைஸ் வந்தாங்க. கவர்மெண்ட்டுக்கு நான் அதை பிடிக்கல. ஏன்னா பிரிஸ்டல் பாக்ஸ் தான் போயிடுச்சு, அவனுக்கு அட்வான்டேஜ் கிடையாதுல்ல. அதுங்க பிரிஸ்டல் பாக்ஸ் எப்படி இங்கே வந்துச்சு? அது எப்படி அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு? கன்கஷன் டிகிரி தான். பிரிஸ்டல் பாக்ஸ் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஓல்வெண்ட் அதை யூஸ் பண்ணி கார்ஜாவை பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறான். அதாவது அந்த கன்கஷன் சைன் ஆகிற வரைக்கும் நான் வேலை பார்க்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பிரிஸ்டல் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பீப்புள் உண்மையிலேயே அவனை நம்புறாங்களா? ஏற்கனவே மேக்கிங் இருந்தப்ப ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. அதனாலே யாருக்குமே பிடிக்கல. அதனால அதை யூஸ் பண்ணி அவன் கார்ஜாவை ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சரி நான் கிளம்பணும். சரக்கு ரொம்ப நன்றி பெட்ரா. நான் நல்ல டைம் கிடைச்சா நிற்கிறேன். ஃப்ளேம் ஹேர் நமக்கு நல்லா பிரிச்சிருக்கால. அதாவது அந்த விஷப்பையன் எப்படி கரெக்டாக அவன் நேரத்துக்கு கரெக்டாக அந்த பிரிஸ்டல் பாக்ஸ் வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அதை யூஸ் பண்ணி கார்ஜா பிளாக்மெயில் பண்ணி அந்த கன்கஷன் சைன் வாங்க பார்க்குறான். அவனோட மெயினான விஷயமே அந்த கன்கஷன் வாங்கணும் தான். அவன் ஏதோ திருத்தனம் பண்ணுறான். அதனால தான் எப்படி அவனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த இது வந்துச்சுன்னு தெரியல. டேஷ் ஆஃப் கரேஜ். அவன் மிஷன் டேஷ் ஆஃப் கரேஜ். எண்டுரைன்றது ஏன் டெசர்ட் கிளான்ஸ் மார்க் லோ கிளாஸ் மார்க். இந்த சொன்னேன்ல நம்ம மீலிப்பிட்டு. ஓகே மெயின் மிஷனில் பிரிங்குக்கு போகிறது. போய் இறன்ட்ட போய் பேசணும். கடைசி மிஷின் போடாது. கடைசி மிஷின் கேட்பாங்க, மெயின் மிஷினு. நம்ம சைடு மிஷின் போட முடிப்போம். பிரிஸ்டல் பாக்ஸை பார்ப்போம் என்னென்னு. வெஸ்ட் சைடில் குறைக்கி போனோம். ஓகே வாங்க போவோம். அதான் இவன் ஏதோ வேலையை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். யார் அந்த ஊல்மெண்டு. அதனால தான் அவனுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி இருக்குது. அவன் ஒரு லூசு பையன். ஆனால் என்ன மக்களோட பிரச்சனையை அவனுக்கு இதாக அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் இந்த வேலையை பார்க்குறான். சரி வாங்க நம்ம அப்போ வெஸ்ட் சைடுக்கு குறை போய் முதல் பிரிஸ்டல் பாக்ஸை இது பண்ணி விடுவோம். நல்லா இருக்கா சரிக்கிட்டு போகிறதுக்கு. என்னடா வந்துட்டு இருக்குங்க. நான் ஹெல்ப் பண்றேன், கவலைப்படாதீங்க. வாங்கிக்கோ. அவ்வளவுதான். ஏடா ஒரே அடி சுத்துறான் போல. ஒரே அடி. உள்ள போங்க, சேஃபாகவே உள்ளே இருங்க. எங்க நம்மகிட்ட ஒருத்தர் பேசி இங்கே ஓடி வந்தாங்க. காப்பாற்றணும் காணா. நம்ம தேங்க்ஸ் சொல்லி ஏதாவது பேசுவான் பார்த்தா ஓட்டாம் போலக்குங்க அவன். சரி ரைட்டு வாங்க நம்ம கொடி போங்க, கிளம்புவோம். ஏதாவது ரூட் இருக்கா? ரூட் இல்லை. சரி வாங்க போவோம். வேறு என்ன பண்ணுறது, வாங்க போகலாம். இது என்ன புது இடமாக்கு? நீ ரொம்ப தப்பான நாள் சுற்றி பார்க்க வந்திருக்க, எனக்கு தெரியும்பா. எப்பா ஜவாட் பிரிஸ்டல் பாக்ஸ் தான் முதல் வெஸ்ட் சைடு தான், மேற்கு சைடு தான் பார்த்து சொன்னாங்க. நம்ம போய் அங்கே செப்படி பார்ப்போம். எப்பா டேய் தயவு செஞ்சு என்ன ஓட விடாதீங்கடா, ரொம்ப நாள் ஓடிட்டு இருக்கேன். பிரிஸ்டல் பேக்கை செக் பண்ணி பார்க்கணுமா? இதை பார்த்தா அது அடி வாங்கி செத்துருக்கு இம்பேக்ட் மூலியமா. அது மலையிலேருந்து ஓடி கீழே வந்துருக்கு போல. அந்த ட்ரையலை ஃபாலோ பண்ணி போகணும். வாங்க போவோம். எப்பா ஓல்டு மைன். ஏகப்பட்ட மரங்கள் உடஞ்சிருக்கு. இதை பார்த்தா ஒரு பெரிய ஸ்டாம்பீடே ஓடி வந்துருக்கும் போல இந்த வழியா அப்படின்றா. நம்ம உள்ளே போய் பார்க்கணும் போல. இங்கே அந்த பிரிஸ்டல் பாக்ஸ் வந்துருக்கு. ஆனால் எப்படி இவ்வளோ தூரம் பிரிஸ்டல் பாக்ஸ் வந்திருக்கோம்? எனக்கு தெரிஞ்சு இந்த கேவ் முழுசாக தோண்டி
இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் வரைக்கும் போயிருக்கணும், அதனால தான் பிசில் பாக்ஸ் இந்த அந்த வழியாக வந்திருக்குங்க அப்படின்றா. ஓகே ஓகே. ஐ இது புது மெடிசன் ஆகிய நல்லா இருக்கே. ஓ ஸ்டாஷ்னா நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் போக அந்த ஸ்டாஷில் இருக்கிறத நம்ம திருப்பி கிரியேட் பண்ணிக்கலாம் போல. பரவாயில்ல, ஸ்டாஷ் ஃபில் பண்ணுவோம் வாங்க. எப்பா ட்ராக் இதோட முடிஞ்சு வச்சா பார்க்க இப்போ முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இந்த வழியாக போக முடியாது தெரியுமா? வாங்க அப்படி போவோம். ஏதோ பாக்ஸ் இருக்கே, இந்த பக்கம் தான் போகணுமா முதல்ல? அப்பா பாக்ஸ் ஆஷம். அந்த பிளேஸ்ன்ற இதுக்கு யூஸ் ஆகாமல் நெருப்பு யாரோ யூஸ் பண்ணால் அப்போ நெருப்பு ஆரணும் இல்லை. ஜம்ப். ஐ ஆஷம். புகை வருது. அப்போ மைனுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்காதான், வெடிச்சாலும் புகை வருதுன்றா. கீழே பாங்க பிசில் பாக்ஸ். முதல் அவன் பீட் பாயிண்ட்னு பார்ப்போம். நீ தான் பிஸ்டல் பேக்ஸ். ஆசம். ஓகே வீக்னஸ் பின்னாடி அந்த கேனிஸ்டர் தான் சொல்லிட்டான். எங்கே ஃபுல்லாக ஏதோ பார்த்துக்குவோம். ஸ்கேன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தா அதில் பார்ப்போம். வீக்னஸ் ஆசிட் அவன் சொன்ன மாதிரி. அந்த பின்னாடி கேனிஸ்டரில் ஆசிட் வச்சு அடித்தோம்னா சத்தாங்க. ஓகே அப்புறம் ஷாக் வேவ் வீக்கா? ஓ அது முன்னாடி கொம்பு அடித்தா உயிர் குறையும், பின்னாடி கேனிஸ்டர் அடித்தா வேமாஸ் ஆகும். ஓகே ஓகே காட் இட் புரியுது. ஓகே இப்போ நம்ம ஆசிட் யூஸ் பண்ணி பார்க்குறோமா? நான் அங்கே போகும்போது முதல்ல எங்களை முடிச்சா அதை நிம்மதியாக்க முடியும். ஓகே ஏய் அடிச்சிருச்சு. அவ்வளோதான். ஃபுல் பாய்சன் டேமேஜ் ஆகிட்டானா? அதை வெடிச்சுன்னு நினச்சேன் பக்கத்தில் இருக்க கேனை பார்த்த உடனே. ஏய் அசையாமறா இல்லை அது வெடிக்கவும் மாட்டேங்குது. நான் பின்னாடி கேனை சுட்டா வெடிக்க வச்சேன், அதுவும் வெடிக்க மாட்டேங்குது. ஏடா செத்துட்ட பக்கத்தான வந்தேன் பயந்துட்டியோ? ஆறா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ அந்த கேனிஸ்டர் சுட்டா வெடிக்க ஈஸியாக கொண்டு வரலான்டானோ? இது சொன்ன மாதிரி கேனிஸ்டர் சாகுது பாருங்க அசால்ட்டா. நம்ம சின்ன பையலுக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொன்னது தப்பா போச்சு. ஆனால் பையன்காரனா கவுந்தடிச்சு நின்றுக்கிட்டு இருக்க சின்ன பையன் மாதிரி. ஐயோ கேனிஸ்டர் அடிக்க விட மாட்டேன்றானே. செய்யாமரே சொல்ல போறான். எங்கடா இருக்கேன் நானு? எப்படி தப்பிச்சிட்டோம்ல, என்ன பண்ணுவேன் இப்ப? முதல்ல ஹெல்த்தை போட்டுக்கலாம். என்னங்க அவன் கரெக்டாக தான் அடிக்கிறேன், நான் தப்பா பண்றேன்னா? எங்கடா காணாம போயிட்டேன்? இருடா. கேனிஸ்டர் அடிக்க விட மாட்டேன்றாங்க. ஐயோ இப்போ கேனிஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கான் பைத்தியக்காரா. ஒரு இடத்துல இல்லைண்டா. வாங்க தப்பிச்சிருவோமா? ஓடி வந்துட்டான் தப்பி. தப்பிச்சுமா அடி வாங்கிட்டேன். சை நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஓடாதடா எறும்பாடு. ரொம்ப கடுப்பேற்றுறானே இவன். டான்ட்டான். ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே. இங்கே வாங்க எப்படி கவுந்து விடியாம்பாங்க. இப்போ மிஸ்டே ஆகாது அவ்வளோதான். இப்போ நம்ம தப்பிச்சா மட்டும் போதும். வெடிச்சுட்டான் செதறிட்டான். நல்லா வாட்டிஃபில் ஹல்க் செதறியாம்பாங்க. சரி ரைட் அந்த புகை எங்கேருந்து வருது போய் செக் பண்ணுவோன்றான். ஓ காயில் கிடச்சிச்சு. நான் சொன்னேன்ல ஸ்பாட்டன்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணும்போது அந்த காயில் மாதிரி கிடைக்குதுன்றேன்ல. ஒவ்வொரு காயில் ஒவ்வொரு இதுக்கு யூஸ் ஆகும், அதை தான் போட்டிருக்கான். ஓகே ஆமாம் இந்த ஃபயர் காயில் கிடச்சிப்பாங்க. இப்போ அந்த ஃபயர் காயில் வச்சோம்னா ஒன்று நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சோம்னா ஃபயருக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் நம்மளுக்கு. இல்லை ஒரு வேளை நம்ம வெப்பனில் வச்சோம்னா டேமேஜ் ஃபயர் டேமேஜ் அதிகமாக விடுவோம் நம்ம வெப்பன்லேருந்து. அந்த மாதிரி அதான் காயில்ஸ். அது காயில்ன்ற வாயில் வரல. அப்போ எங்கிட்டு போனோம்? இது வேறு லூட் இருக்கான்னு பார்த்துட்டு போவோம். மேலே தான் போகணும். பிரிசில் பேக்ஸ். அவன் கேட்ட கண்டென்ட் பிரிசில் பேக்ஸ் இருக்கா? இல்லை அவன் இதுவோ அது என்னது பார் ஓவர்கிட்ட தான் சொன்னானோ. ஸ்க்ராஞ்சர்கிட்ட சொன்னான். ஸ்க்ராஞ்சர் பானோம் நம்ம. சரி ஓகே இங்கிட்ட எதுவும் கண்டென்ட் இருப்பாங்க. ரூட் எது இருக்க மாதிரி தெரில. நம்ம அந்த நேராக போவோமா? வாங்க அந்த புகை எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். பக்கத்தில் இருக்க என்வாயன்மெண்ட் ட்ராப்ஸை சுட்டிங்கன்னா அந்த பேலோடு வந்து எனிமிஸை ஹெவி டேமேஜ் பண்ணி தூக்கிடுங்க அப்படின்றான். ஓ
என்ன புகை வருது, உள்ளே போகலாமா? செத்துற மாட்டோமா? டேமேஜ் வாங்குவோமே. அங்கே எதுவும் நெருப்பாயிடுது, சுட்டு பார்ப்போமா? அதை இருங்க, வந்து சுட்டா அந்த புகை போயிடுமா? வெடிச்சு புகை போயிடுமா? இல்லை எதுவும் இல்லையேங்க. என்னடா சும்மா போவா? செத்துற மாட்டோமா? நம்ம பாய்சன்மா இருக்கே இருமுனா அப்போ தான் இந்த பாய்சன்மா இருப்பாங்க. ஒன்றும் அடக்கல, உள்ளே போய் பார்ப்போம். செத்தா திருப்பி விளான்னு வரேன்னா உங்களுக்கு இல்லைங்க, ஒன்றும் ஆகலைங்க. போகலாம் போலங்க. ஓ, ஏகப்பட்ட வெடி மருந்துங்க இருக்குது. பிளேஸ்னால் வெடிக்க மருந்துன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்து வழி இருக்கா? ஒன்றுமே இல்லை. பெர்சல் பேக்ஸ் அந்த இடத்த போனால் ஆடிச்சிச்சுங்க. ஏதோ நோட் இருக்குது பேரல் மேலே. என்ன நோட்டு? நோட்டை நம்ம அக்காவே சொல்லி நம்ம ரீட் பண்ண தேவையில்லை. இந்த நோட்டு உள்வண்டுக்காக எழுதப்பட்டிருக்கு. இந்த மைண்ட் உண்மையை சொன்னால் மூடப்பட வேண்டியது, ஆனால் உள்வண்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போங்க. ஆனால் உள்வண்டு ரொம்ப பேராசைப்பட்டு அது மலை இன்னும் உடச்சி போயிட்டு இருக்கான். இதை நான் ஜவாத்தை சொல்லி ஆகணும். ஓ, இது மூடப்பட வேண்டிய மைனுங்க. உள்வண்டு தான் விஷப்பையன் வேணே பேராசையில் இன்னும் நமக்கு நிறையா பொருள் கிடைக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த பூரா கேட்காம திருப்பி மூடுன்னு சொன்ன நோட்ஸ் வந்ததுக்கப்புறமும் இது அறிக்கை வந்ததுக்கப்புறமும் அவன் மூடாமல் ஃபுல்லாக வெடிமருந்து வச்சு உடச்சிக்கிட்டே போகிறான். ஓல் வந்தால் யாருக்கும் தெரியாமல் சீக்கிரட்டாக அந்த மைன் அப்புறம் அவன் வெடிமருந்து வச்சு தகர்த்து உள்ளேருந்து ஏகப்பட்ட பொருள் எடுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். எடுத்துக்கிட்டே தெரியும். பட் அடுத்த வெடியில் பெர்சல் பேக்ஸு ஏகப்பட்டது கூட்டமாக வந்து அந்த எக்ஸ்ப்ளோஷன் அவங்களுக்கு வழி திறந்து விட்ருக்குங்க. அதை பார்த்தோன்னே தான் ஓடிட்டேன். ஆனால் எங்கேருந்து அவங்களுக்கு வழி கிடச்சிச்சு? எங்கேருந்து என்ன? அவன் தான் சொன்னானே மலையாளுக்கு அந்த பக்கம் வெஸ்ட்லேருந்து வந்திருக்குன்னு. அப்போ அந்த பக்கம் தான் ஓப்பன் கிடச்சிருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை தெரிஞ்சுக்கிட்டோம். உள்வன் தான் அது காரணம். இதை நம்ம நேராக போய் ஜவாத்தை சொல்லணும். ஓகே, இது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். சரி வாங்க, முதல்ல போய் ஜவாத்தை சொல்லுவோம். வாங்க போகலாம். ஜம்ப். அவ்வளோதான், போகலாம். ஏய், அந்த பச்சை கிறிஸ்டல் ஆஷம், சூப்பர். பச்சை கிறிஸ்டல் கஷ்டம் வச்சா ஈஸியாக கிடைக்குது. இங்கே நம்ம கிடைக்க காஞ்சுது. எப்படி இந்த சத்து கிடக்கு? ட்ராப் வேறு இருக்குங்க. யாரோ அந்த இடத்த கிளியராக வச்சு நினச்சிட்டு இருக்காங்க. பார்த்து அது ட்ராப் இருக்கணுங்க. டம்முன்னு வெடிச்சு அது வாட்டுக்கு சத்துருவோம். டிஸ்மேண்டில் ஆசம். யாரோ அந்த இடத்த கிளியராக வச்சுன்னு பார்க்குறாங்க. யாரு? வாங்க போய் பார்ப்போம். பவுச் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பேப்பர் ரூம் இருக்குது. பார்த்துக்கலாங்கப்பா, வா போ. என்னடா வெட்ட முடியாது. ஓகே, இங்கே தான் ஊர் இருக்குது. யாரா நீ? சண்டைக்கு வரப்போறான் இல்லையே. நாங்கள் கண்டிப்பாக காத்திருக்கணும். எல்லாத்துக்கும் தயாராகணும். எங்கள் பார்த்து கொஞ்ச நாளில் தெரியும். நாங்கள் எந்த வழியில் போகணும் கொஞ்ச நாள் தெரியும். நாங்கள் வெயிட் பண்ணி நம்பிக்கையை மட்டும் வச்சுருக்கணும். யாரா நீங்கள் பைத்தியக்காரங்க? எங்கே போய் பேசி பார்ப்போம். தயவு செஞ்சு எங்களை தனியாக விட்டுருங்க. உங்களுக்காக என்கிட்ட ஒன்றுமே இல்லை. யாரா அவங்க பைத்தியக்காரங்க பார்ப்பாங்க போல. என்பிசி தானே, அப்புறம் வாடா இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதான்றப்ப எங்களுக்கு போக முடியுமா? போக முடியலையே. என்ன பண்ணுறது? அந்த பக்கம் தான் காமிக்குது மேப்பு. லோகாஷா என்ன பேரு? சொன்னா புரிஞ்சுக்கடா. கேம்ல நீ இப்போ இங்கே வர வேண்டியவன் இல்லை. இந்த மலை ஏற விட மாட்டோம் நாங்கள். ஓ, மலை மேலே போகணும். இப்போ என்ன பண்ணுறது? சுற்றி போகணுமோ? இந்த பக்கம் ஏறுற மாதிரி இல்லை, சுற்றி தான் போகணும் போல. எவ்வளோ தூரம்டா சுற்றுறது? இருங்க மேப்பில் பார்ப்போம். ஆமாங்க, சுற்றி போகணுங்க. இப்படியே போகலாம் நம்ம நினச்சா. அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்க பைத்தியக்காரங்க. நம்ம திருப்பி அந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம், நம்மளோட இந்த ஊருக்கு. ஸோ வாங்க சுற்றி போவோம். வேறு என்ன பண்ணுறது? விட மாட்டேங்கிறேன் பைத்தியக்காரன். ஏய், மறுபடியும் க்ரீன் பச்சைக்கல். என்னங்க நம்ம கிடச்சிட்டே இருக்கு. நம்ம லக்கி டே போலங்க இன்னைக்கு. இந்த கல் கஷ்டம்டாங்க. இதுக்கு ஏதோ கொஸ்டின் மார்க் போட்டுருக்கு. உள்ளே போகலாமா? சங்கன் கிரேவன். ஓ, இது ஏதோ ஒரு இடம் போலங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போமா. ஹோல்டு டு சப். ஓ, உள்ளே போகலாமா? எங்கே பாக்ஸ் சம்றேன். ஏய் ஆசம், புது இடம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். மெயின் மிஷன் போகிறதுக்கு முன்னாடி. நல்லா இருக்கீங்க. உள்ள அவதார் படத்தில் வர மாதிரி இருக்கலாம் எஃபெக்ட், அந்த லைட்டு நைட் நேரத்தில். ஏய், இங்கே ஒரு ஜெம். ஏய், என்னையா ஜெம் கஷ்டம் கிடைக்கிது அப்படி இப்படின்றீங்க. என் கண்ணில் படுற இடத்துல போல அந்த ஜெம் இருக்கடா. ஐயோ, ஹெல்த்து குறையுதுங்க. எங்கடா ஓப்பனையில் போய்கிட்டே இருக்கு. ஐயோ ஐயோ, சாக போறானா? ஆக்சிஜன் லோ தெரியுதுப்பா, கண்ணு தெரியுது. எங்கடா வலி? ஐயோ, இடமே இல்லைங்க. சாக போறோம்.
பூச்சி இடமே இல்லை. பூச்சி எங்கேயா கொண்டு போகலாம் வேமா. யூ டூட் ஹேவ் ஓ ஐயோ இந்த அதுக்கு அந்த மாதிரி உள்நீச்சல் அடிக்கணுமா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுங்க. அந்த கல் இருக்கு செத்துட்டாலேங்க. இதுதான் பேரன் லைட்டா? நான் சொல்கிறேன் இல்லை இங்கேருந்து ஆண்டு போகுது ரொம்ப ஆபத்தான இடம். தெரியுது போவோம். எக்யூப்மெண்ட் இல்லாமல் அங்கே நீச்சல் அடிக்க முடியாது. போச்சு வாங்க போவோம். ஓகே வந்தாச்சு. எனக்கு தான் நியூஸ் கொண்டு வந்திருக்கீங்களா? விசில் பேட்டரி நீ சொன்ன மாதிரி இடத்துல பார்த்துட்டேன். அங்கே ஒரு மைன் இருக்கு வேலியில். மைனா? நான் அங்கே எப்படி அதுக்குள்ளே வந்து அவ்வளோ பிரிசல் பேக் வந்துருக்கோம் எனக்கு தெரியல. ஆனால் உள்வண்டு ஒர்க்கர்ஸ் அங்கே வெடிமருந்து யூஸ் பண்ணி அந்த டனலில் உள்ளே போயிருக்காங்க. அட கருமமே, நான் அவன்கிட்ட சொன்னேன் அது ரிஸ்க் எடுக்காத, தேவையில்லாம வேஸ்ட் பண்ணாத. அந்த டனல்ஸ் கீழே பல மைல்ஸ் போய்கிட்டே இருக்கும். டான்ட்டை தாண்டியே போகும். நாளைக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அவன் அந்த டான்ட்டை தாண்டி ஓப்பன் பண்ணிக்க. அதனால அந்த மைனை யூஸ் பண்ணி தான் அதுங்க உள்ளே வந்திருக்கு. அப்படி தானேன்றா? ஆமாம் அப்படி தான் இருக்கு. இது உண்மைனா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கணும். சரி நீ ரொம்ப பேசாத, நான் பார்க்குறேன். நான் உனக்கு அந்த இது கொண்டு வரேன்றா, ஆதாரத்தை கொண்டு வரேன்றா. நான் போயிட்டு வரேன். அப்போ இது எல்லாத்துக்கு காரணம் ஊழ்வெண்டு தாங்க, பைத்தியக்காரன். எப்படி உயிரை வஞ்சாம அந்த ஊழ்வெண்டு என்ன பண்ணி வச்சிருக்கானா அவன் தான். நான் பிரிசல் பேக் எங்கேருந்து வந்து எழுதினா நான் இன்னும் வெஸ்ட் சைடு அதிகமாக போனால் தான் எனக்கு தெரியும். அப்போ இது ஒரு காரணம் எம்பசி நடக்க வேண்டியிருக்கு அப்படின்றான். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரிசல் பேக்ஸ் எங்கேருந்து வருதுன்ற கண்டுபிடிப்போன்னு சொல்லி நம்ம வெஸ்ட் சைடுக்கு குறைக்கு போகிறோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட பிரிசல் பேக்ஸ் ஏகப்பட்ட இடத்த உடச்சி செஞ்சு வந்திருக்கு. சரி என்ன உள்ளே போய் பார்த்தா இன்னும் உள்ள தள்ளி போய் பார்த்தோம்னா உள்ளே ஒரு மைன் இருக்குது. மைனுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா மைனுக்குள்ளே 2-3 பிரிசல் பேக்ஸ் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம போட்டு தள்ளிட்டு பார்த்தா வெடி மருந்து வெடிச்சு புகையாக இருந்துக்கு அந்த இடம் போகிறான். என்னன்னு போய் உள்ளே நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப உள்ள வெடி மருந்துக்கிட்ட ஒரு நோட் இருக்குது. அந்த நோட்டில் பார்த்தா அந்த நோட் வந்து உள்வெண்டுக்காக எழுதப்பட்டிருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மைன் மூடப்பட வேண்டியது ரிஸ்கான விஷயம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதை பார்த்துட்டு பார்த்தா உள்வெண்டு தான் அதை திறந்துருக்கான். மூடப்பட வேண்டிய மைனை அவன் ரொம்ப பேராசைப்பட்டு நம்ம உள்ளேருந்து ரிசோர்ஸ் எடுப்போம்னு சொல்லி திருப்பி பாம்பு வச்சு வெடிக்க விட்டு உள்ளே போயிருக்கான். ஆனால் அதனால தான் அந்த மைன் வந்து அங்கிட்ட ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு, அந்த வழியாக பிரிசல் பேக்ஸ் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு ஆளாய். அதை கண்டுபிடிச்சப்போ அதை திருப்பி ஜவாட், அதாவது கார்ஜா மெஜிஸ்ட்ரேட் சொல்லுவோன்னு வந்தோம்னா, அந்த கார்ஜா மெஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறான், அந்த மைன் வேஸ்ட்டு, நீ தேவையில்லாமல் தோண்டாதா, ரிஸ்க்குரா, தேவையில்லாத வேலை பார்க்கான்னு சொன்னேன். அவன் தான் கேட்காம தோண்டிட்டே இருக்கான். அந்த மைன் டான்ட்டெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போகும்னு சொன்னோடனே நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களான்னொடனே, ஆமாம் அது அங்கே ஏதோ ஒரு இடத்த ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணனால வெஸ்ட் சைடு அங்கே வழி கிடச்சனால அந்த வழியாக பிரிசல் பேக்ஸ் அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் அது இப்போ டிஸ்டர்ப் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் காரணம் உள்வெண்டு தான் அப்படின்றா. இப்போ இது உண்மையாக இருந்தால் நம்ம இதுக்கு ஒரு ஆதாரம் மட்டும் கன்ஃபார்மாக கிடச்சா நம்ம அவனை தூக்கிடலாம் அப்படின்றா. சரி நான் அந்த ஆதாரத்தை கண்டுபிடிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதாவது பேரன் லைட்டுக்கு போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா வெஸ்ட் சைடு தான் அந்த பிரிசல் பேக்ஸ் வருது. நம்ம வெப்சைட் போய் பார்த்தா தான் தெரியும் அது எங்கேருந்து வருது, எங்கே அந்த மைன் ஆரம்பிக்குதுன்னு. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் நான் பண்ணேன்னா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கு மேலே இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength is the strength to make a stand. Ghost Stop Gaming.